இன்னைக்கு நம்ம சிலுவையில் இயேசு கிறிஸ்து மொழிந்த இரண்டாவது வார்த்தையை குறித்து தியானிக்க போறோம். ஒரு சின்ன ஜெபம் செய்யலாம். அன்பின் நல்ல தகப்பனே, இந்த நாளை தந்ததற்காக உங்களை நன்றியுடைய இதயத்தோடு துதிக்கிறேன் சபா. இந்த வேளையிலும் அப்பா நீ சிலுவையில் பேசுகிற இரண்டாவது வார்த்தையை குறித்து தியானிக்க என்னுடைய இடத்தை ஆயத்தப்படுத்தியதற்காக உங்களை நன்றியுடைய இதயத்தோடு துதிக்கிறேன். வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. மீதியான நேரம் தாமே ஒவ்வொருவரும் நீங்கள் ஆசீர்வதிகளை எடுத்துக்கொள்ளாக சொல்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென். இயேசு சிலுவையில் கூறிய இரண்டாம் வார்த்தை லூக்கா 23:43. இயேசு அவனை நோக்கி இன்றைக்கு நீ என்னோட கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். இயேசு யாரை குறித்து சொன்னார்? யார் பார்த்து சொன்னாங்க? கள்ளனை பார்த்து சொன்னாங்க. கள்ளமத்தியில் ஓர் கள்ளனை போல குற்றமற்ற கிறிஸ்து தொங்கினாரே, பாருணர்ந்தாய் அவர் கரங்கள் பாரசிலுவை சுமந்தேகுதே, பாருணர்ந்தாய் அவர் கரங்கள் பாரசிலுவை சுமந்தேகுதே, பாரசிலுவை சுமந்தேகுதே. இயேசு கள்ளர்கள் மத்தியில, ரெண்டு குற்றவாளிகள் மத்தியில, அக்கிரமக்காரர் மத்தியில அறியப்பட்டார். ரெண்டு குற்றவாளிகள் மத்தியில அறியப்படுவதற்காக ஏதாவது குற்றம் செய்தாரா? இல்ல. அவர் நம்முடைய பாவங்களையும் நம்மளுடைய அக்கிரமங்களையும் நம்மளுடைய குற்றங்களையும் சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். ஏசாயா 53:13 அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு என்கிற வேத வாக்கியம் நிறைவேறும்படியாக இதெல்லாம் நடந்தது. இப்ப இயேசு கிறிஸ்து சிலுவையில கடனை பத்தி என்ன சொல்றார்? இன்றைக்கு என்னோடு கூட பரதேசில் இருப்பார். பரதேசு அப்படின்னா என்ன? பரதேசு அப்படின்னா என்ன அப்படின்னா, பரதேசு என்றது ஒரு பழைய பார்சீக மொழியிலிருந்து எடுத்துக்கிறாங்க. ஓல்டு பெர்ஷியன் லாங்குவேஜ். அதோட அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேலி அடைக்கப்பட்ட தோட்டம், ஒரு பாதுகாக்கப்பட்ட தோட்டம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம வேதாகமத்துல ஏதேன் தோட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஆதியாகமம் 4:24 எடுத்து வாசிங்க. அங்க கர்த்தர் ஆதாம் ஏவாள்கிட்ட ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா அவங்க என்ன பண்ணிருப்பாங்க? ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்துவாங்க. அப்போ கர்த்தர் ஆதாம் ஏவாளை அந்த ஏதேன் தோட்டத்துல இருந்து வெளியே அனுப்பிடுவாங்க. ஜீவ விருட்சத்துக்கு வெளியே அனுப்பிட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும்படியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரை பட்டத்தையும் வைத்தார். இப்போ அந்த ஏதேன் தோட்டம் எப்படி இருக்கு? காவல் வைக்கப்பட்டிருக்கு. இப்ப நம்ம பரதேசம் அப்படின்னா என்ன சொன்னேன்? ஒரு வேலி அடைக்கப்பட்ட தோட்டம் அப்படின்னு சொல்லி பாதுகாக்கப்பட்ட பூங்கா. ஏதேன் தோட்டம் இப்ப எப்படிதான் இருக்கு? ஒரு காவல் பண்ணப்பட்ட தோட்டமா தான் இருக்கு. ஏதேன் தோட்டம் ஏன் நம்ம ஏதேன் தோட்டம் பரதேசம் ஏதேன் தோட்டம் அப்படின்னு சொல்றோம்னு பாத்தீங்கன்னா, வெளிப்படுத்துதல் 2:7 வாசித்தோம்னா, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். இங்க என்ன சொல்லியிருக்குது? ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுப்பேன். இப்ப நம்ம பார்த்தோம், ஜீவ விருட்சத்தின் கனி எங்க இருக்கு? ஏதேன்ல இருக்கு. அப்ப இப்போ நம்ம பரதீசம் என்ன சொல்லலாம்? ஒரு ஏதேன் தோட்டம் சொல்லலாம். ரெண்டாவது மிக முக்கியமான ஒண்ணு, ஏதேன் பரதீசம் அப்படின்னா கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் இளைப்பாறுகிற இடம், பரிசுத்தவான்களின் ஸ்தலம், நீதிமான்களின் கூடாரம் அப்படின்னு சொல்லலாம். 2 கொரிந்தியர் 12:4 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், பரதீசம் ஒரு மூன்றாம் வானம் அப்படின்னு சொல்கிறார். இப்போ நம்ம எல்லாருக்கும் சந்தேகம் வரும், பரதீசுல கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க. பரலோகம்னா என்ன? பரலோகம் எங்க இருக்கு அப்படின்னு எந்த கேள்வி வருதா? பரலோகம் அப்படின்னா பிதாவினுடைய வீடு, தேவனுடைய பரிசுத்த பர்வதம், கர்த்தருடைய சிங்காசனம். சங்கீதம் 11:4 கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் வீற்றிருக்கிறார். கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்த்துக் கொண்டிருக்கிறது. அவர் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். ஜீவனுள்ள தேவனாய் மட்டும் இல்லாமல் ஜீவனுள்ளவருடைய தேவனாய் இருக்கிறார். அவர் எப்படி இருக்கிறாரு? ஜீவனுள்ளவர், ஜீவனுள்ளவருடைய தேவனாய் இருக்கிறார். அப்ப பரலோகத்தில் யார் இருப்பா? பிதாவாகிய தேவன் இருப்பாங்க, தேவ தூதர்கள் இருப்பாங்க, மற்றும் பரலோகத்துக்கு உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள் இருப்பாங்க. வேதாகமத்துல
இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றினாலே பரலோகத்திற்கு ஏறி போனார். இங்க எலியாவும் மரித்ததா சொல்லப்படல, அவர் சுழல் காற்றினாலே பரலோகத்துக்கு ஏறி போறார். மூன்றாவது இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து மட்டும்தான் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். ஆனால் மீண்டும் மூன்றாம் நாள் உயிர் தெழுந்தார். இயேசு கிறிஸ்து ஆவியில் உயிர் தெழுந்தாரா, மாம்சமாக உயிர் தெழுந்தாரா? மாம்சமாக உயிர் தெழுந்தார். யோவான் 20:17 இயேசு முதல்ல மரியாளுக்கு தரிசனம் ஆகிறாரு. என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவிடத்துக்கு போகவில்லைன்னு சொல்றாங்க. அடுத்து தன்னுடைய சீஷர்களுக்கு என்ன பண்ணாங்க? தரிசனம் ஆகிறாங்க. லூக்கா 24:39 நம்ம வாசித்தோம்னால், நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள், நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராது என்று சொல்லி தன்னுடைய கைகளையும் கால்களையும் காண்கிறார். இது எல்லாமே வேதவாக்கிய நிறைவேற்று நடந்தது என்று தன்னுடைய சீஷர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி சொல்கிறாரு. அடுத்து லூக்கா 24:47 பார்த்தீங்கன்னா, எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் மூன்றாம் நாளிலே மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதாக இருந்தது. அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியதாக இருக்கு. இங்க அவர் என்ன சொல்றாருன்னா, எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் இது பிரசங்கிக்கப்படும் சொல்றாரு. அடுத்து 49வது வசனத்துல என்ன சொல்றாருன்னா, நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் வெள்ளனால் தரிப்பிக்கப்படும் வரை எருசலேம் நகரத்தில் இருங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு என்னன்னா, இதுக்கு முன்னாடி எருசலேம் தொடங்கி சகல தேசம் என்ன பண்ணுவாங்க போக சொல்றாங்க. இது என்ன குறிக்குதுன்னா, இவர் இந்த சீஷர்கள் மரித்தாலும் எங்க இருக்கணும்னா எருசலேம் நகரத்துல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ நமக்கு இப்போ கேட்கற, அப்போ மரித்த பரிசுத்தவான்கள் நீதிமான்கள் யாருமே பரலோகத்துக்கு போகலையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சந்தேகம் வரலாம். கண்டிப்பா எல்லாருமே என்ன பண்ணுவாங்க? ஒரு நாள் பரலோகத்துக்கு போவாங்க. ஆதாரம் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 1:10 நம்ம வாசித்தோம்னா, இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார். அப்போஸ்தலனாகிய பவுல் 1 தெசலோனிக்கேயர் 4:16 சொல்லப்படுகிறது. அவருடைய வருகை எப்படி இருக்குன்னு சொல்லப்படுகிறது. கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு கர்த்தருடனே இருப்போம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. பரதேசு அப்படின்னு என்ன புரிந்ததா? என்னது? கிறிஸ்துவுக்குள் மரித்த பரிசுத்தவான்கள் இருக்கிற ஒரு ஏதேன் தோட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. பரலோகம் அப்படின்னா என்ன? பிதாவாகிய தேவன் வீற்றிருக்கிற பரிசுத்த பர்வதம்னு சொல்லுவாங்க. கர்த்தருடைய வருகை சமீபமானால் நாமும் பரிசுத்தவான்களாய் அவரோடு கூட அவருடைய ராஜ்யத்தில் இருப்போம். அவருடைய வருகை கொஞ்சம் தாமதிக்குமானால் நம்ம என்ன பண்ணுவோம்? மரித்தவர்களால் கிறிஸ்துவின் வருகையின் போது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களால் உயிரோடு எழுப்பப்படுவோம். அடுத்து இயேசு கிறிஸ்து யாரை குறித்து இந்த வசனத்தை சொன்னாரு? இன்று நீ என்னோட கூட பரதேசில் இருப்பான்னு சொல்லிட்டு கல்லறை கேட்டு குற்றவாளியை குறித்து சொல்றாரு. குற்றவாளியை குறித்து நீ இன்னைக்கு என்னோட கூட பரதேசில் இருப்பான்னு சொல்றாரு. ஒரு குற்றவாளி எப்படி ரட்சிக்கப்பட்டான்? அவனுக்கு எப்படி பரதேசி சுதந்திரித்துக் கொண்டான்? நம்ம சபையில என்ன கேட்டிருக்கோம்? ஒருவர் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண்கிறது. அப்ப இவன் மட்டும் எப்படி ரட்சிக்கப்பட்டான்? எப்படி இயேசுவோடு கூட பரதேசிக்கு போனான்? அவன் இயேசு கிறிஸ்துவை அவருடைய சிலுவையின் கடைசி நேரத்துல தான் இயேசு கிறிஸ்துவை பத்தி தெரிந்து கொள்கிறான். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் பேசிய முதலாவது வார்த்தை கள்ளன் மனம் திரும்புதலுக்கு ஏதுவா இருந்தது. இயேசுவை சிலுவையில் அடைஞ்சு அவரை துன்பப்படுத்துறாங்க, துயரப்படுத்துறாங்க, தூஷிக்கிறாங்க, நிந்திக்கிறாங்க, அவமதிக்கிறாங்க, அவமானப்படுத்துறாங்க. மற்றவர்களை ரட்சித்தான் தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள ராணி இல்லைன்னு சொல்றாங்க. யூதர்களின் ராஜாவானால் இறைவா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் என்ன பண்றாங்க? ரொம்ப நீதிக்கிறாங்க. ஆனா இந்த எல்லா சூழ்நிலைகளிலும் இயேசு கிறிஸ்து யாராவது கடிந்தோ இல்ல சாப்பிட்டாரா? கிடையாது. அவர் என்ன சொன்னார்? அதுக்கு பிதாவே இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள், இவர்களுக்கு மன்னியும் அப்படின்னு சொல்றாங்க. மன்னியும் என்ற இந்த முதலாம் வார்த்தை தான் 2 குற்றவாளிகள் இருந்தாங்க. அதுல ஒரு குற்றவாளியுடைய இருதயத்தை தொட்டது. இவரே மன்னிக்கும் அதிகாரத்தை உடையவர் என்று அவன் உணர்ந்து கொள்கிறான். அந்த நேரமே அவன் என்ன பண்றான்? மன திரும்பப்படுகிறான். அவன் மன திரும்புகிறோடனே அவனுடைய வெளிப்பாடு எப்படின்னு பார்த்தோம்னா, முதலாவது அவனுக்கு தேவனுக்கு பயப்படுகிற பயம் காணப்படுகிறது. லூக்கா 23:39 40 வாசித்தோம்னா, அன்றையும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக் கொள் என்று அவரை
தகாதது ஒன்றும் செய்யவில்லை என்று இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுக்கிறான். நான்காவது, இவரே மெய்யான தேவன், இவருடைய ராஜ்யம் வரும் என்று அவன் விசுவாசித்தான். அவனுடைய விசுவாசத்தினால் அவன் என்ன பெற்றான்? பரதேசை சுதந்திரித்துக் கொண்டான். இன்றைக்கு நமக்கு தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருக்கிறதா என்று பார்ப்போம். உலக பிரகாரமான காரியங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறோமா, இல்ல தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா, ஆவிக்குரிய பிரகாரமான காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா பார்ப்போம். மத்தேயு 19:30 சொல்கிறது, முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோராயும் இருப்பார்கள் என்று. எப்படி 12 சீஷர்களில் ஒருவனாகிய யூதாஸ் கோரியாத்து இயேசுவோடு கூட 3 வருஷம் இருந்தான். இயேசுவோடு கூட பந்தியில் அமர்ந்தான். ஆனாலும் இவர்தான் மெய்யான இயேசு கிறிஸ்து என்று உணராதவனாய் இருந்தான். உலக பிரகாரமான 30 வெள்ளி காசுக்காக இயேசுவே என்ன பண்ணான்? காட்டி கொடுத்தான். அவன் காட்டி கொடுத்துட்டு பின்பு அவன் மனஸ்தாபப்படுறான். வேத பாரகத்திலையும் 30 வருது, குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேன்னு சொல்லிட்டு மனஸ்தாபப்பட்டு அந்த 30 வெள்ளி காசு கொடுக்கணும். உடனே அந்த வேத பாரகர்களும் அந்த 30 என்ன சொல்றாங்க? அதனால எங்களுக்கு என்ன? அது மாப்பாடு, நீ காட்டி கொடுத்தா எங்களுக்கு என்ன? இயேசு கிறிஸ்துவ கொலை செய்யணும், எங்களுக்கு அவர் கிடைச்சது, இனி இது உன்னுடைய பாடம் சொல்லிட்டு அவனை என்ன நின்றாங்க. உடனே யூதாஸ் என்ன பண்ணான்? 30 வெள்ளி காசையும் அந்த தேவாலயத்திலே எரிந்துட்டு அவன் நாட்டு கொண்டு செத்தான் என்று வேதம் சொல்கிறது. இங்க யூதாஸ் கோரியாத்துக்கு நான் பாவம் செய்தேன் அவன் என்ன பண்ண உணர்ந்தான். ஆனா இந்த பாவத்தை மன்னிக்கும் அதிகாரம் உடையவர் இயேசு கிறிஸ்து என்பதை உணராது இருந்தான். ஒருவேளை அப்பவே அவன் அதை உணர்ந்தானா அவன் சிலுவை நோக்கி அந்த இடத்துல போயிருப்பான். போய் அவரிடத்துல என்ன பண்ணிருப்பான்? மன்னிப்பு கேட்டிருப்பான். இப்படிதான் முந்தினோ பிந்தினோ அவன் முந்தி இயேசுவோடு கூட இருந்தாலும் அவன் பின்னாக போனான். பின்னாக வந்த கள்ளன் இயேசு கிறிஸ்துவோட கடைசி நேரத்தை கேள்விப்பட்டு உடனே என்ன பண்ணான்? மனம் திரும்புறான். இந்த கிறிஸ்தவர்களாகி நாமும் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கிறோம், அவருடைய பந்தியில கலந்து கொள்றோம், நினைத்து கொண்டிருக்கிறோம்னா மிகவும் கவனமா இருக்க. மெய்யான மனத்திருந்தல் உங்களிடத்தில் இருக்கிறான்னு சிந்தித்து பாருங்க. தேவன் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்க இடத்தை இழந்து விடாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கு. அவர் நம்ம இந்த இடத்துக்கு அழைத்து கொண்டிருப்பது அவருடைய பெரிதான திருப்தியா இருக்குது. வருகைன்னு சொன்னவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். நாம் எல்லாரும் அவருடைய வருகையை சந்திக்க ஆயத்தமா இருக்கோமா? பரிசுத்தமா இருக்கோமா? அவரோடு கூட அவருடைய ராஜ்யத்துக்கு செல்ல ஆயத்தமா இருக்கோமா என்று சிந்தித்து பார்ப்போம். வருவேன்னு சொன்னவர் வரப்போறார், வருகையை சந்திக்க ஆயத்தமா? வருவேன்னு சொன்னவர் வரப்போறார், வருகையை சந்திக்க ஆயத்தமா? இயேசுவின் வருவாரே, நீயும் மண்ணில் ஆயத்தமா? இயேசுவின் வருவாரே, நீயும் மண்ணில் ஆயத்தமா? உன் தேவனை சந்திக்க ஆயத்தமா? உன் இயேசுவை சந்திக்க ஆயத்தமா? உன் தேவனை சந்திக்க ஆயத்தமா? உன் இயேசுவை சந்திக்க ஆயத்தமா? பரிசுத்த இயேசு வரப்போறார், பரிசுத்தமாய் நீயும் ஆயத்தமா? பரலோக எஜமான் வருவார், பரலோகம் செல்ல ஆயத்தமா? பரலோக எஜமான் வருவார், பரலோகம் செல்ல ஆயத்தமா? உன் தேவனை சந்திக்க ஆயத்தமா? உன் இயேசுவை சந்திக்க ஆயத்தமா? ஆயத்தமா? நீயும் ஆயத்தமா? உன் தேவனை சந்திக்க ஆயத்தமா? உன் இயேசுவை சந்திக்க ஆயத்தமா? பிரியமானவர்களே, நாம் அவருடைய வருகையில் அவரோடு கூட அவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க ஆயத்தமாகவும், எப்படி கள்ளன் நமக்கு கிடைத்த கடைசி நேரத்தில் தன்னுடைய பாவத்தை அறிவித்து மனம் திரும்பி அவருடைய ராஜ்யம் வரும் என்று விசுவாசித்து தேவனை ஏற்றுக்கொண்டு இயேசுவோடு கூட பரதேசிக்கு செல்லணும். நாமும் இன்றைக்கு நம்மிடத்திற்கான பாவங்களை